கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா 9:6 வாசிக்கலாம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 14:27 வாசிக்கும்போது, சமாதானத்தை வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாக பிரச்சனைக்குள்ளாக இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். ஜபத்தில் அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும், உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென்.